நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ்டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ OnePlus Nord பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உண்மையான ஸ்பெசிஃபிகேஷன் அஃபிஷியலாக என்ன, இதோட ப்ரைஸ் என்ன, எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எப்போ வந்து ஆன்லைனில் சேல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு OnePlus வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். OnePlus பற்றி எக்கச்சக்கமான ரூமர்ஸ்ன்னு போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கிது. இதோட கிளாஸ் ஃபினிஷிங் எந்தில் கொடுத்துருக்காங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 வந்து தான் இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷிங் டைப்பில் இருக்குது. யூஸ் பண்ணும் போதே நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கேமரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 2 MPக்கான மாக்ரோ லென்ஸ் அந்த இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 MPக்கு பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 MPக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 மெகா பிக்சலுக்கு பார்த்தீங்கன்னா சோனியோட IMX586 அந்த இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்பெக்கில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் வந்து பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சு ஆம்லட் பேனல் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட 90 ஹெர்ட்ஸுக்கு ரீஃப்ரெஷ் ரேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கொரில்லா கிளாஸ் பார்த்தீங்கன்னா 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டாக தான் வந்து இதில் வந்திருக்கு. இது ஒரு டுயல் சிம் கார்டு போடுற வசதி கொண்ட ஒரு மொபைல் தான். அதோட வந்து பார்த்திங்கன்னா மெமரி ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இதோட வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அப்படிங்கிறது வந்து இருக்குது. டைப் சி போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கு எப்போதும் போல் OnePlusல இதுலேயே வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர்னு பார்க்குறப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்னாப்டிராகன் 765G வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் பார்த்திங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஒரு OnePlus வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுத்துருக்க தான் ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் அண்டு RAM பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 6GB 8GB 12GB அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இன்டர்னல் ஸ்டோரேஜும் பார்த்திங்கன்னா 6GBக்கு வந்து 64 இன்டர்னலும், 8GBக்கு வந்து 128GB இன்டர்னலும், 12GBக்கு வந்து பார்த்திங்கன்னா 256GB வந்து கொடுத்துருக்காங்க. இதே போல் தான் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் டிஃபர் ஆகுது. இந்த மொபைலில் Android 10ஓட வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டு ஆக்சிஜன் OS தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 4115 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வந்து எப்போதும் கொடுக்குற வார்ப் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 30T அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூடாக வந்து இருக்குது. ஓகே, இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. பட் இந்த மொபைலோட ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 24,999க்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா சேல் வந்து செப்டம்பர் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் 8GB ராமும் 128GB இன்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா 27,999 சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12GB RAM அண்டு 256GB வந்து பார்த்திங்கன்னா 29,999 சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 4th ஆகஸ்ட் வந்து அமேசானில் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ மூலமாக OnePlus Nordோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். பட் ப்ரைஸ் அப்படின்னு வர்றப்ப 24,999க்கு 6GB RAM அண்டு 64 இன்டர்னல் ஜிபி வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் இதை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சருக்கு இந்த 64GB வந்து போதுமா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து பை பண்ணிங்க. ஏன்னா இதில் மெமரி ஸ்லாட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 4,000 பே பண்ணி அந்த 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படிங்கிறத நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு என்னோட சஜஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, இதுதான் OnePlus Nordோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு ப்ரைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.